அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அமைதியும் அருளும் உங்கள் அனைவர் மேலும் நிலைத்திருக்கட்டும். இன்று நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான பருவகாலத்தை நினைத்து மனம் மகிழ்கிறது. எல்லா காலங்களிலும் சிறந்த நன்மைகள் பெருகும், பாவங்கள் மன்னிக்கப்படும், துஆக்கள் உயர்த்தப்படும் ஒரு காலம். அந்த நேரத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான வணக்கம் துஆ. நாம் பல நேரங்களில் துஆவை ஒரு சாதாரண கோரிக்கையாக பார்க்கிறோம். நான் கேட்டேன், கிடைத்ததா இல்லையா என்று அளவிடுகிறோம். ஆனால் உண்மையில் துஆ என்பது சாதாரண கோரிக்கை அல்ல. துஆ என்பது வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துஆவே வணக்கம். ஏன் துஆ வணக்கம்? ஏனெனில் நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்தும் அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறீர்கள். நான் பலவீனமானவன், நான் தேவையுள்ளவன், நான் எதற்கும் உரிமையில்லாதவன். அனைத்திற்கும் உரிமையுள்ளவன் ஒருவன் மட்டுமே, அது அல்லாஹ். நீங்கள் துஆ செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள், யா அல்லாஹ், நான் உன்னால் தவிர ஒரு கணம் கூட வாழ முடியாதவன். இதுவே அடிமைத்தனம். இதுவே ஏகத்துவத்தின் முத்திரை. அதே நேரத்தில் துஆ செய்வதன் மூலம் இன்னொரு உண்மை வெளிப்படுகிறது. அல்லாஹ் தேவையற்றவன், நாம்தான் தேவையுடையவர்கள். அவன் யாரிடமும் எதையும் கேட்க வேண்டியவன் அல்ல. ஆனால் நாம் ஒவ்வொரு மூச்சுக்கும் அவனை நாட வேண்டியவர்கள். உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் குரல் கொடுத்தாலும் அவன் ஒருவரின் குரலை கேட்க மற்றொருவரின் குரல் தடை அல்ல. நம்மால் ஒரே நேரத்தில் இருவரின் பேச்சை கேட்க முடியாது. ஆனால் அல்லாஹ் எல்லோரின் துஆக்களையும் ஒரே நேரத்தில் கேட்கிறான். எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த சோர்வும் இல்லாமல், எந்த மறதியும் இல்லாமல். அருமையானவர்களே, நாம் துஆ பற்றி ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். நான் கேட்டேன், உடனே நடக்க வேண்டும். இதுதான் நமது எதிர்பார்ப்பு. ஆனால் நல்லோர்கள் இப்படி சிந்திக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு துஆ செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதே பெரிய பாக்கியம். ஒரு பெரிய சஹாபி கூறினார்கள், எனது கவலை துஆ ஏற்கப்படுமா என்பதல்ல, துஆ செய்யும் வாய்ப்பு இழந்துவிடுமோ என்பதுதான். சிந்தித்து பாருங்கள், எத்தனை பேருக்கு துஆ செய்யும் எண்ணமே இல்லை. எத்தனை பேருக்கு கையை தூக்கும் மனநிலை இல்லை. நாம் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை உண்டு. நான் கேட்டேன், அல்லாஹ் தரவில்லை என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரித்தார்கள். சீக்கிரம் கொடு என்று கேட்கலாம், நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் தரவில்லை என்று குற்றம் சொல்வது அடிமைக்கு பொருத்தமில்லை. துஆ ஏற்கப்படாமல் தள்ளிப்போகிறதற்கு பல ரகசியங்கள் உள்ளன. முதலில் அது ஒரு சோதனை. அல்லாஹ் அடியானை பல வழிகளில் சோதிப்பான். நோயால் சோதிப்பான், இழப்பால் சோதிப்பான், உறவுகளால் சோதிப்பான். அதுபோல துஆ கொடுக்காமல் இருந்தும் சோதிப்பான். நான் கொடுக்காவிட்டாலும் இவன் என்னை விட்டுவிடுகிறானா என்று பார்க்கிறான். இரண்டாவது, நாம் கேட்பது நமக்கு நல்லதா கெட்டதா என்பதை நாமே அறியமாட்டோம். நாம் கேட்கும் விஷயம் நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடும். அதனால் அல்லாஹ் அதை தடுத்து வைக்கிறான். அது மறுப்பு அல்ல, அது பாதுகாப்பு. மூன்றாவது, சொர்க்கத்தில் உங்களுக்காக உயர்ந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடத்திற்கான அமல் உங்களிடம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்த துஆக்களுக்கு பதிலாக அல்லாஹ் அந்த இடத்தை அளிக்கலாம். அப்போது உலகில் நீங்கள் கேட்டது கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஆகிரத்தில் மிகப்பெரிய பலன் காத்திருக்கலாம். நான்காவது, துஆ தள்ளிப் போகும் போது அடியான் தன்னை ஆராய வேண்டும். என் பாவங்களால் தான் தள்ளி போகிறதோ என்று சிந்திக்க வேண்டும். ஒருவன் தன்னை குற்றம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் அவனுடைய பல வருட வணக்கத்தை விட அதிகம் விரும்பினான் என்று அறிஞர்கள் கூறினார்கள். ஐந்தாவது, துஆ செய்யும் முறையும் முக்கியம். அலட்சியமாக கையைத் தூக்கி மனம் வேறு இடத்தில் இருந்து வாயால் மட்டும் சொல்லுவது துஆ அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், கவனம் இல்லாத இதயத்திலிருந்து வரும் துஆவை அல்லாஹ் ஏற்கமாட்டான். துஆ செய்யும் போது இதயம் முழுவதும் உருக வேண்டும். கண்ணீர் வர வேண்டும். குறைந்தபட்சம் உள்ளம் நடுங்க வேண்டும். நாம் யாரிடம் கேட்கிறோம்? உலகங்களின் இறைவன் முன் நிற்கிறோம். மேலும் ஒரு முக்கிய காரணம், ஹராம் உணவு, அநியாயம், பிறருக்கு செய்த துன்பம். இவை துஆக்களை தடுக்கின்றன. பெற்றோரின் மனவேதனை, யாருடைய உரிமையையும் பறித்தல், தூய்மையற்ற சம்பாதிப்பு, இவை எல்லாம் துஆவின் வழியை மறைக்கும். அன்பானவர்களே, துஆ ஏற்கப்படும் நேரங்களும் உண்டு. இரவின் கடைசி பகுதி மிக பெரிய வாய்ப்பு. இரவை மூன்றாக பிரித்தால் கடைசி பகுதி. அந்த நேரத்தில் அல்லாஹ் அருளுடன் இறங்கி யாராவது கேட்கிறார்களா என்று அழைக்கிறான். நாம் தூக்கத்தில் இருக்கிறோம். அந்த வாய்ப்பை தவறவிடுகிறோம். தொழுகைக்கு பிறகு துஆ, பாங்கு சொல்லப்படும் நேரம், இகாமத் நேரம், மழை பெய்யும் தருணம், ஜுமா நாளில் ஒரு விசேஷமான நேரம், ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு திறக்கும் தருணம், பயணியின் துஆ, பெற்றோரின் துஆ, இவை அனைத்தும் மறுக்கப்படாத தருணங்கள். ரமலான் குறித்து சிந்தியுங்கள். ஒரு ரமலான் கிடைப்பது சாதாரணம் அல்ல. ஒருவருக்கு கூடுதலாக கிடைத்த ஒரு ரமலான் அவரை உயர்த்திவிடலாம்.
அந்த மாதம் முழுவதும் سبحان الله الحمد لله لا إله إلا الله الله أكبر. سبحان الله الحمد لله لا إله إلا الله الله أكبر. என்று திக்கு செய்து கண்ணீர் சிந்தி துஆ கேட்டால் வாழ்க்கை மாறிவிடும். அருமையானவர்களே, துஆ செய்பவர் ஒருபோதும் அழிவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் கேளுங்கள். 2 உண்மைகளை மனதில் பதியுங்கள். 1, நான் கேட்பதே எனக்கு பெருமை. அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அவனுடைய அடிமை. 2வது, துஆ செய்பவன் ஒருநாளும் வீணாக மாட்டான். இன்று முதல் நாம் துஆவை மாற்றி பார்க்க வேண்டும். அது ஒரு கோரிக்கை அல்ல, அது ஒரு உறவு, அது ஒரு வணக்கம், அது ஒரு ஏகத்துவ அறிவிப்பு. அல்லாஹ் நமக்கு வரும் ரமலானை உடல் நலத்தோடும் ஈமான் வலிமையோடும் இரவுகளை துஆவாலும் திக்ராலும் நிரப்பும் பாக்கியத்தோடும் அடையச் செய்வானாக. நமது கைகளை வெறுமையாக திருப்பாத இறைவன் நமக்கு இரு உலக நன்மைகளையும் அளிப்பானாக. இந்த உரை உங்களுக்கு பயனாக இருந்தால் இந்த நன்மையை மற்றவர்களுக்கும் சேரச் செய்யுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் ஆதரியுங்கள். உங்கள் ஆதரவு தான் மேலும் நல்ல பயனுள்ள உரைகளை கொண்டு வர உதவுகிறது. ஆதரவு அளிக்கவும், பகிரவும், இணைந்திருக்கவும்.